பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எனக்கு அன்பானவர்களே, திரும்பவும் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய வார்த்தையை முன்னிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தின் சபையின் பகுதிகளை ஆய்ந்து வருகிறோம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கின்ற 7 சபைகள் அல்ல, சபை என்ற அந்த பொதுவான வார்த்தை, அதன் பொருளை நம்ம பார்ப்போம். மத்தேயு 16:18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்போ இந்த வசனத்தினுடைய இந்த வரலாற்று பின்னணியை நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னு வைங்களேன். ஏன்னா உங்களுக்கு போன பகுதியில் பல முக்கியமான விஷயங்களை, இதனுடைய வேர் சொல்ல உங்களுக்கு எக்லேசியா சபை அப்படின்னு சொன்னேன், பாறை என்றால் பெட்ராஸ்ன்னு சொன்னேன். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் இருந்து தான் அவர் பீட்டர் பேதுரு என்று வராரு. ரைட், ஓகே. இப்போ ஒரு அழகான ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்கிறதுக்காக மிக நீண்ட ஒரு ப்ராஜெக்ட். இந்த சபை என்பது அவருடைய பிறப்போடும் அவருடைய மரணத்தோடும் அவருடைய உயிர்த்தெழுதலோடும் மிக மிக நெருக்கமான உறவு கொண்டது. ஏனென்றால் இந்த 3 நிலையிலும் அவர் சரீரமுடையவராய் இருப்பதால் சபை என்கின்ற அந்த கட்டமைப்பு, அந்த அழைக்கப்பட்ட பரிசுத்தத்துக்கென்றும் நீதிக்கென்றும் உத்தமத்துக்கென்றும் தெய்வீகத்துக்கென்றும் தெய்வத்துவத்துக்கென்றும் அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிலையில் இருக்கின்ற மக்கள் அவருடைய சரீரத்தோடு அவயவங்களாக இருக்கிறார். அப்போ இயேசு இந்த சபையை தான் தனது திருவார்த்தைகளால் பரிசுத்தப்படுத்தி ஏற்கனவே இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக உள்ள வர்றோம். நல்ல கவனிக்கணும். எக்லேசியாவுடைய ஒரு அற்புதமான ஒரு பொருளை சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 தீமோத்தேயு 1:15 தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் எல்லாருக்கும் மீட்பு. அவர்தான் மீட்பின் வழி, அவர்தான் இரட்சகர். பாவ அடிமை சந்தையில் குற்றங்களிலால் நிறைந்து கடந்த அடிமை சந்தையில் இருந்த நம்மை தமது சொந்த இரத்தத்தை விலையாக கொடுத்து இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்தவர்கள், இனியும் பிறக்க போகிறவர்கள் எல்லாருக்காகவும் ஒரே பரிசுத்த இரத்தத்தை, மிக உச்சக்கட்ட கொடுமையாகிய சிலுவை தண்டனையை, இந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்து இந்த பெரும் விலையை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். ரட்சிப்பு என்பது, அழைக்கப்படுதல் என்பது சாதாரணமாக கூட்டிகிட்டு எல்லோரும் வாங்க வாங்க அப்படி கூப்பிட்டு அழைக்கலை, அல்லது தனக்கு வேண்டப்பட்ட சுயநலத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு அழைக்கலை. இன்றைக்கு மனிதர்கள் ஒரு விசேஷத்துக்கோ ஒரு காரியத்துக்கோ ஒருத்தரை அழைக்கிறார் என்றால் அந்த அழைப்பு எப்படி இருக்கும்? ஒன்று இவர்கள் அவர்களை மதிப்பதால் நடக்கிறது, இன்னொன்று இவர்களுக்கு அவர்கள் வேண்டப்பட்டவர்கள் அல்லது வேண்டப்படுவார்கள் என்பதற்காக நடக்கின்றது, இன்னொன்று இன்னும் 3வது பார்த்திங்கன்னா உறவாக இருப்பதால் நடக்கின்றது, அடுத்தது நட்பு வட்டாரங்கள், அடுத்தது இவர் கூப்பிட்டே ஆகணும் ஏன்னா இவரை கூப்பிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த அழைப்பு கொடுக்கப்படுது. இன்னும் சில அழைப்பு தங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்காக. இப்படி பல விதமான அழைப்புகள் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய அழைப்பு இதோடு ஒத்ததா? கிடையாது. சாதாரண அழைப்பு கிடையாது. தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுங்க. அதுதான் பேதுரு எழுதுறாரு, உங்களை அழைப்பை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்ற ஒரு அற்புதமான அழைப்பை கொடுக்கிறார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது? மத்தேயு 11:28 மிக அழகாக இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், என் நுகம் மெதுவாக இருக்குது, என் சுமை இலகுவாக இருக்குது, நீங்கள் வாங்க என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இது ஒரு அற்புதமான அழைப்பு பாருங்கள். இது எதற்கான அழைப்பு? ஏன்
நாம் தகுதி, அதாவது அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? அவர் நமக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்ற தேவை எங்கே இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு தனது ஜீவனை இந்த கொடிய மனிதர்கள் மத்தியில் மிக கேவலமாக நடத்தப்பட்டார். சீர்காழியா பாடுவார், எப்படித்தான் மனித கரங்கள் புனித தலையினை குட்ட துணிந்ததோ, அப்படியே அவர் கன்னத்தில் அறைய, எப்படித்தான் பாவக்கரங்கள் எழுந்ததோ, ஐயோ கதறுகிறார் அவர் கன்னங்கள் சிவந்திடவே, ஐயோ கதறுகிறார் அவர் கன்னங்கள் சிவந்திடவே. ஒரு அழகை கொண்டாட பாருங்க. மரியாள் முத்தமிட்ட மாசற்ற கைகள் பெரிதொரு ஆணியால் குருசில் இணைந்ததே. மரியாள் முத்தமிட்ட மாசற்ற கைகள் பெரிதொரு ஆணியால் குருசில் இணைந்ததே. வா என்று அழைத்த அன்பின் கரங்கள் நோக்கியே, அந்த கரம் தான் நம்மளை அழைச்சிதுன்றாரு. வா என்று அழைத்த அன்பின் கரங்கள் நோக்கியே வரணும் நம்ம. அதுதான் அழைப்பு இல்லையா? அவர் திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கணுமே. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மாபெரும் அழைப்பு. எப்படியாப்பட்ட அழைப்பு பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இந்த மனித கரங்கள் அவரை, அப்போ நாம் எந்த இடத்துல தகுதியாகிறோம், எந்த இடத்துல திராணியாகிறோம், எந்த இடத்துல இந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரராகிறோம், இதை தயவு செய்து யோசிச்சிருக்கீங்களா? இன்றைக்கு இந்த அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் நாம் அழைப்பை மற்றும் கடவுள் நம்மை தெரிந்து கொண்டதையும் கடவுள் நம்மளை பிரித்தெடுத்ததையும் மட்டும் நீங்கள் நினைச்சீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த ஆண்டவருடைய திருமுகத்தை தேடவும், அவருடைய திருப்பாதத்தில் தங்கி இருக்கவும், அவருடைய திருவார்த்தைகளை அனுதினமும் தனது மூச்சாக பேச்சாக வாழ்வாக மாற்றவும் துடித்துடித்து பிரயாசப்படுவான். இன்றைக்கு இப்பொழுது நான் பேசுகின்ற இந்த விடயத்தோடு கிறிஸ்தவம் சம்பந்தப்படுகிறதான்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அழைப்பு என்பது தகுதி பார்த்து கொடுக்கப்படுவது அல்ல. உங்களையும் என்னையும் கடவுள் இந்த பரம அழைப்புக்கு அழைத்திருக்கிறாரே. பவுல் எழுதுற மாதிரி இந்த பரம அழைப்புக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீசர்களை அப்படிதான் அழைச்சார். அதில் குறிப்பாய் பேதுருவை தமது திருச்சபையை நிறுத்தும் இடமாக கொண்டு வர்றார். ஆகையினால தயவு செய்து புரிஞ்சுக்கணும், இது கிருபையினாலே நமக்கு கிடைத்தது. இது தேவனுடைய ஈவு இரக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? இது தேவனுடைய ஈவு, அவருடைய இரக்கத்தால் நமக்கு கிடைத்த ரட்சிப்பு அழைப்பு. அவன் நம்மேல் வைத்த அளவில்லாத கிருபை, தயவு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசித்து பாருங்க. வாழ்க்கை பயணத்திலே வாழ தெரியாமலே வாடி கிடந்த போது என்னை வாழ வைத்தவரே, உந்தன் அன்பு போதுமே, உந்தன் தயவு போதுமே, உந்தன் அன்பு போதுமே, உந்தன் தயவு போதுமே, உந்தன் இரக்கம் போதுமே, உந்தன் இரக்கம் போதுமே. வாழ்க்கை பயணத்திலே
வாழ தெரியாமலே வாடி கிடந்த போது என்னை வாழ வைத்தவரே. இந்த அழகான பாடலை ஆவியானவர் எனக்கு சில 10 வருடங்களுக்கு முன்பதாக கொடுத்தார். வாழ்க்கை பயணத்திலே வாழ தெரியாமலே வாடி கிடந்த எனக்கு என்னை வாழ வைத்தவரை. எப்படி வாழ வைத்தார்? அந்த பேரன்பு, அந்த பெரிய தயவு, அந்த பெரிய இரக்கம், அதாங்க அழைப்பு. இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அறியாத ஒரு இனம் புரியாத ஒரு தாழ்மை உங்களுக்குள்ளே வந்துடும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இந்த தாழ்மையை பற்றி பேசவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. ஏன் இன்னும் சொன்னால், இப்படி தாழ்மையாக வாழ்கிறதை இன்றைக்கி பல கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. தாழ்மையாக வாழ்பவர்களை பார்த்து கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும், தாழ்மையாக வாழ்பவர்களை பார்த்து எள்ளி நகைப்பதும், இப்படி ஒரு கேவலமான ஒரு சமூகம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. யாராயினும் ஒருவர் தன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி தன்னை சுருக்க நினைக்கும் பொழுது, இவர் குறைவுள்ளவர், இவர் மதியற்றவர், இவர் எங்கேயோ ஒரு இடத்துல இவருக்கு பலவீனம் இருக்கு, அதனால தான் தன்னை ஒளித்து மறைத்துக் கொள்ளுகிறார் என்று இன்னொரு சாடல் வார்த்தையை கொடுத்து இந்த அறிஞர் பெருங்குடிகள் என்ன செய்கிறார்கள்? இந்த தாழ்மையை, இந்த கிறிஸ்து ரட்சித்த இந்த மாபெரும் அழைப்பை, இந்த சிலுவை தியாகத்தை எண்ணி பார்த்து தன்னை சுருக்கி தாழ்த்த நினைக்கிறவர்களை எள்ளி நகைக்கும். யோசிச்சு பாருங்க. எச்சில் துப்பும் ஏளன கூட்டம். எவ்வளவு ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும், எபிரேய கான்ஃபரன்ஸோ அல்லது சத்திய திருவிழாவோ நடத்தணும். உங்கள் ஃபோட்டோ போட்டால் தான் நாங்கள் வருவோம், உங்களோட பேர் போட்டால் தான் நாங்கள் வருவோம், நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இல்லையா? ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட்மேனை அனுப்புகிறாங்க, தபால் வருது. ஐயா, நான் தபாலை பிரிக்க மாட்டேன், வாங்க மாட்டேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியணும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, உங்கள் மனைவி யார், உங்கள் குடும்பம் எங்கே இருக்குது, நீங்கள் எந்த பெற்றோருக்கு பிறந்து எந்த ஊரில் நீங்கள் பிறந்தீங்க, இந்த வம்சாவளிகளெல்லாம் எனக்கு இல்லாமல் நான் கடிதத்தை பார்க்கவும் மாட்டேன், உங்கள்கிட்ட வரவும் மாட்டேன், நான் வாங்கவும் மாட்டேன் கடிதத்தை. இது எப்படி இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியவனை குப்பையிலிருந்து தூக்குகிறார். நான் அடிக்கடி இல்லான்னு சொல்லுவேன், நான் ஒரு துப்புரவு தொழிலாளி. இப்படி பல இடங்களிலே, பல நாடுகளில் நான் அப்படியெல்லாம் போனதில்லை. பொதுவாக மலேசியா, இந்தியா, அங்கேருந்து வந்தேன், திரும்ப சில நேரம் போவேன், இலங்கை. எங்கு பார்த்தாலும் நான் பார்த்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறதே, நான் கண்டதை சொல்லுகிறேன், அனுபவித்ததை சொல்கிறேன். நீங்கள் முதல்ல யாருன்னு தெரியும்னு பாஸ்டர் எங்களுக்கு. அதே நேரம் மொட்டையாக போகிறதில்லை, வேதாகம கல்லூரியுடைய வெப்சைட்டை போடுறோம், ஒஃபீஷியல் பைபிள் காலேஜினுடைய லோகோ போடுறோம், போட்டு ஒஃபீஷியல் கோஆர்டினேட்டர் போடுறோம், அவருடைய லோக்கல் நம்பர் கொடுக்குறோம், பேர் கொடுக்குறோம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் யார்? எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய பேரோ ஃபோட்டோவோ போடுறது நான் பலர்கிட்ட பல முறை சொல்லிட்டேன். அஃபிஷியலாக சில நேரங்களில் வெப்சைட்லேயும் இப்படி அரசாங்கத்துடைய ஒழுங்குப்படி செய்கிறது வேறு. இன்றைக்கு ஒரு கலாச்சாரம், எப்பொழுது பார்த்தாலும் தங்களை உயர்நிலையில் வைத்து காட்டி தங்களையே முன்னிறுத்தி நான் எதுக்காக என்னை சுருக்கிறேங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இன்றைக்கி சிந்திக்க முடியலை. ஐயா, நீங்கள் உங்களை சுருக்கும் பொழுது அங்கே கிறிஸ்து வெளிப்படுகிறார். யோவான் சொல்கிறான், ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் நீர் உடைய வார்த்தையை மையப்படுத்திருக்கு. இந்த அழைப்பை நினைத்தால், இந்த ரட்சிப்பை நினைத்தால், இந்த மாபெரும் சுலாக்கியத்தை நினைத்தால், யோசிச்சு பாருங்க. இந்த அடிமை சந்தையிலிருந்து தன் உயிரை துடிதுடிக்க கொடுத்து அந்த குற்றமற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் கழுவி எடுத்த அந்த புண்ணியங்களை நினைத்தால், தாழ்மை என்பது குணமாகவும் நமது வாழ்க்கையின் கனிகளாகவும் மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ஒவ்வொருவரும் பயிற்சி எடுத்து வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். இந்த அழைப்பு வருது, இங்கே தாங்க சபை, இதுதான் சபையினுடைய அடையாளங்கள். இன்றைக்கு நிறைய பேர் சபையினுடைய அடையாளமாக, அதாவது நான் சொல்லுவது மணவாட்டியுடைய அடையாளம் வரங்கள் என்று நினைக்கிறார்கள்.
பைபிளில் எங்கேயுமே இல்லை. சபைகளிலே ஊழியங்களுக்கு கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் மற்ற ஜனங்கள் பிற ஜனங்கள் அனுபவிக்கவும் இல்லையா, இவைகளுக்காக வரங்கள் கொடுக்கப்படுகிறது. சில வரங்கள் அந்த மக்களை விடுவிக்கவும் கொண்டு வரவும் ஆண்டவரை நாமத்தை துதிப்பதற்கு அவர்களை வழிநடத்தவும் இப்படி உருவாகுதே ஒழிய நம்முடைய சொந்த வாழ்க்கை செழிப்பாக, நம்முடைய சொந்த வாழ்க்கை வெளிச்சமாக, நம்முடைய சொந்த வாழ்க்கை சத்திய வெளிச்சத்திலே உப்பாக ஒளியாக உலகுக்கு வழியாக இல்லையா இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதுக்கு வரங்கள் தேவையில்லை. கனிகள் தான் சபையின் மனவாட்டியின் அடையாளம். அது கூட கலாத்தியர் 5:22 நிறைய பேர் ஆவியங்கனி அதை ஆரம்பிக்கிறார் பவுல். அதனால் அப்படி சொல்றது இல்லை. கலாத்தியர் 5:22 ஆவியோடு சம்பந்தப்பட்ட கனிகள், ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்ட கனிகள், சரீர கிரியையோடு சம்பந்தப்பட்ட கனிகள். ஆவி என்றால் என்னையா? வார்த்தை, உயிர் மூச்சு பேச்சு, சரியா? ஆத்துமான என்னையா? எண்ணங்கள், சிந்தை சித்தம் அறிவு உணர்வு உள்ளம். 7 படிகள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் படித்து கொடுக்குறோம். ஆவியினுடைய 7 படிகள் அடிப்படையிலே, ஆத்துமாவுடைய 7 படிகள் அடிப்படையிலே. சரீரம் என்றால் என்ன? கிரியை. இந்த அடிப்படை இறையியலை இன்றைக்கு இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆவி ஆத்துமா சரீரம்னா என்ன தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் 3 சாட்சிகளாய் இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு ஆழ்த்தத்துவம் இருக்கிறதா? அவர் தனித்து இயங்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரா? அவருக்கு ஆவி ஆத்தும சரீரம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய தெய்வீக நிலைகளை வேதம் பேசுகிறதா? தெரியல. இதை குறித்தெல்லாம் இறையியலில் பேசப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆவி ஆத்துமா சரீரத்துக்கும் வானம் பூமி சமுத்திரத்துக்கும் சம்பந்தம் உண்டா? எப்படி இருக்கு பாருங்க. அங்கிருந்தா நம்ம படைக்கப்படுறோம். சம்பந்தம் உண்டு. அதனால தான் பூமியோ மனுப்புத்துன்னு கொடுத்தார் கர்த்தர். இதெல்லாம் நான் பேசினா அது வேற லைனுக்குள்ள வேற ஆழங்களுக்குள்ள போயிடும். இப்பொழுது நான் திரும்ப இங்கே வர்றேன். எங்கே வர்றேன்? இந்த மனவாட்டி, இந்த அழைப்பு, இந்த ஆவி ஆத்துமா சரீர கனிகளிலே நாம் வளரணும். அதுக்கு தான் அந்த கனிகள் எப்படி வருது? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு உள்ள வரும். இப்போ கழுவப்பட்டு எக்லேசியா அழைக்கப்பட்டு உள்ள வர்றோம். அதனால தான் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அழகாக பவுல் எழுதுறாரு. எப்படி? ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. என்னது? 1 கொரிந்தியர் 1:2 பாருங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டுள்ளமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே சபை என்றால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க பவுல் அழகா. அழைக்கப்பட்டவர்களும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களை எப்படி சொல்றாரு பாருங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்படும். அப்ப நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்னா பரிசுத்தவான்களாக. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எது? அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அதை சொல்றாரு. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள். கர்த்தாவே, இந்த 2 வார்த்தைகள் வரும்பொழுது இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு போறேன். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற கர்த்தருடைய உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களே அப்படின்னு சொல்லி கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்களுடைய பைபிள் காலேஜ் ஒஃபீஷியல் லெட்டர் பேரில் ஒரு கடிதம் எழுதி, நான் இருக்கிற இந்த வவுனியாவில் ஒரு 10 பாஸ்டர்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணி, ஐயா பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை மகிமை உண்டாகட்டும், நம்ம கொஞ்சம் சேர்ந்து பயணிப்போயா, ஆண்டுடைய வார்த்தையின் ஆராய்ச்சிகள் இங்கே நடக்குது அப்படின்னு டிப்ளமோ பிடிஹெச் எம்டிஹெச்சில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அறிமுக கடிதத்தையும் ஒரு அன்பின் உறவு பாலமாக அனுப்பினேன். ஒரு நபர் கூட திருப்பி என்னை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்க, என்ன செய்றீங்கன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. இவர்கள் எல்லோரும் யார்? தங்களை பிஷப்புகளாக, தங்களை மிக உயர்ந்த பதவிக்குரியவர்களாக, தங்களை மிகப்பெரிய தலைவர்களாக இந்த கிறிஸ்தவத்தில் தங்களை காட்டிக்கொண்டு அடையாளப்படுத்தி கொண்டு விளங்குதா? இப்போ உங்களுக்கு யதார்த்தத்தை நான் அனுபவிச்சதை பார்த்தது சொல்கிறேன். அப்படி தங்களை காட்டிக்கொள்ளுங்கிறோம். ஆனால் இங்கே அடிப்படையில் என்ன இல்லை?
நான் எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு சத்தியத்தின் வார்த்தையின் அடிப்படையில் ஒரு வாழ்த்துதலை சொல்லி அவர்களை கனப்படுத்தும் போது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகி ஒரு மனுஷன் இப்படி எழுதியிருக்கிறாரு, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவளுமாய் இருக்கிற, அப்போ நான் பவுல்கிட்ட இருந்து கடன் வாங்கிக்கிட்டேன். அதை என்னுடைய கடிதத்தில் நான் எப்பவுமே பைபிள்ல இருந்து தான் கடன் வாங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்திலிருந்து கர்த்தர்கிட்ட தான் நான் கடன் வாங்குவேன். அப்போ அங்கேருந்து எடுத்துக்குவேன். எனக்கு தேவையான எல்லா விதமான அடிப்படை அறிவு நான் பெற்றுக்கின்றது, கற்றுக்கொண்டது எல்லாமே எனக்கு எங்கேருந்து கிடைச்சின்னா அங்கேருந்து கடன் வாங்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நான் அதை எனக்கு எப்பவுமே பழக்கம் உண்டு. ஆண்டவருடைய நாமத்தை வாழ்த்தும் போதும் துதிக்கும் போதும் எப்போவுமே நான் பைபிள்லேருந்து எல்லாத்தையுமே கடன் வாங்குவேன். கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து தான். ஏன்னா அது நம்மளை வாழ வைக்கும். மனுஷங்கிட்ட கடன் வாங்கினா அது நம்மளை அப்படியே என்ன செய்யும், பொட்டரித்து போக பண்ணிடும், அழிச்சிடும். ரைட், இது ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. இப்படி ஒரு வாழ்த்துக்களுக்கும் இப்படி ஒரு செய்திக்கு மறுமொழி இல்லையே என்ற ஒரு வருத்தமும் கவலையும் எனக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கின்றது. ஆகையினாலே இது எப்படி நேரடியாக, அதுக்கு முன்னாடி நேரடியாக நான் போய் சந்திச்சிட்டேன். நான் யாருங்கிறத அவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. நானே போய் அன்பை வெளிப்படுத்தினேன், அன்பு இருக்கணுமேனு சொல்லி. இதெல்லாம் எதற்கு அடையாளம் என்றால், கிறிஸ்து எனக்குள் வந்திருக்கிறார், கிறிஸ்து என்னை மீட்டிருக்கிறார், கிறிஸ்து என்னை அழைத்து ரட்சித்து அழைத்திருக்கிறார். ஆகையினாலே என்னுடைய சுபாவமும் குணமும் தாழ்மையாகவும் அன்பாகவும் எல்லோரையும் அனுசரித்து மதித்து கனப்படுத்தி நடத்துவதாகவும் இருக்க வேண்டுமே. இதுதான் அடிப்படை. இந்த ஒரு அடிப்படை, ஒரு சின்ன வாசனை கூட, கிறிஸ்துவின் சபைக்குரிய சின்ன ஒரு வாசனை கூட இல்லாத நம்மை நாம் ஒரு பதவிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு, மதத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு, பட்டத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இந்த கிறிஸ்தவத்திலே நம்மை முன்னோடிகள் என்று காட்டிக்கொண்டு நடப்பது யாரை ஏமாற்றுவதற்காக? இது எவ்வளவு நாளைக்கு ஓடப்போகுது? இதுதான் இன்னைக்கு சபைகளாக பார்க்கப்படுகிறது. இவர்களை மையமாக கொண்ட மக்கள் கூட்டம் தான் இன்னைக்கு சபைகளாக இருக்கிறது. இவர்களை போன்ற சரியான வேதனையாக இருக்கிறது. உண்மையான சபையின் கட்டமைப்பு கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்திலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ உள்ள வந்துட்டோம் இல்லையா? உள்ள வந்தவர்களை யோவான் 17:17 சொல்றாரு. ஆண்டவரே பிதாட்ட ஜெபிக்கிறார் இயேசு. பிதாவே, உம்முடைய வசனத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படிங்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அப்ப சபை என்ன நடக்கும் பாருங்க. இதான் எக்லேசியா. வெளியிருந்து உள்ள வந்தாங்க, ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சு, தோய்க்கப்பட்டாச்சு, துப்புரவாகியாச்சு, சுத்தமாகிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகும். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய கோல் என்ன? பரிசுத்தம். சபையினாலே பரிசுத்தம், கிறிஸ்துவின் சரீரம்னாலே பரிசுத்தம். நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தை பரிசுத்தத்தோடு மட்டும்தான் பேச முடியும். அப்ப கிறிஸ்துவின் சரீரம் சபையாய் இருக்குமானால், தயவு செய்து ஊழியக்காரங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்க்குற கொஞ்சம் சொற்ப சனமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சிந்தனையை நீங்க வாங்கிக்கோங்க. இந்த சத்தியத்தை, கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை. அப்ப கிறிஸ்துவின் சரீரம் பரிசுத்தம் உள்ளது. அப்படின்னா சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். இன்றைக்கு சபையிலே பரிசுத்தம் இருக்கிறதா? இந்த பரிசுத்தத்தை பேச வேண்டுமே. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சம், ஒளி, அக்கினி இல்லையா, ஜீவ தண்ணீர், இப்படிலாம் நம்ம சொல்றோம். தேன் தேனிலும் தெளிதேனிலும் அடியும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும், தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுன்னு சொல்றோம். இந்த வசனம். ஆனா அந்த வசனத்தினாலே 17:17 யோவான் ஆண்டவர் ஜெபிக்கிறது போல இப்ப சபை என்ன ஆகணும்? சத்தியத்தினாலே பரிசுத்தமாகணும். இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சபை, அதாவது கழுவப்பட்ட அழைக்கப்பட்ட எக்லேசியா, இவர்கள் உள்ள வர்றாங்க. உள்ள வந்தவர்களை என்ன செய்யணும்? சத்தியத்தினால பரிசுத்தப்படும். இதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஊழியக்காரர்களை அப்பாயிண்ட் பண்றாரு. அதாவது இவர்கள் பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள். நான் ஏறக்குறைய 35 ஆண்டு காலமாக ஒரு மேய்ப்பனாக, ஒரு ஒஃபீஷியலாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மேய்ப்பனாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அருமையான திருமறை பெரியார் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த யோபு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் மூலமாக, பாஸ்டர் ஐயா
அவரும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த பாஸ்டர் ஜான் செல்லையா ஐயா அவர்கள் வேதாம கல்லூரியுடைய ஒரு போதகராய் பயணித்தவர், எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து இப்படி திருமலை பெரியார் அவர் மூலமாக ஒரு மேய்ப்பத்துவ அபிஷேகத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1996 பெற்றுக்கொண்டு நினைக்கிறேன். ஆகையினாலே இப்பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்று இருந்து இன்று வரைக்கும் ஆவியானுடைய மாபெரும் அனுக்கிரகம், கிருபை, சபை 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 சபை. என்னுடைய இருதயமும் என்னுடைய உணர்வுகளும் உள்ளமும் என் ஆவியும் என் சரீரமும் சபையை குறித்து அதிக கவலையும் அக்கறையும் கரிசனை கொண்டதாய். ஆனால் இந்த சபைகளை இன்றைக்கு நடத்தி கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கிற இவர்கள், நான் சபைகளை குறித்து பேசின உடனேயே இவர் யார் என்று கேட்பதும், அல்லது இவருக்கு என்ன சபை, இவர் தன்னுடைய சபையை குறித்து பேசுன்ற மாதிரி இன்றைக்கு பாருங்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் தான் நான் போன எபிசோட் சொன்ன மாதிரி, ஏன் சபை ஏன் சபை, இது உங்கள் சபை, இது அவர் சபை, இவர் சபை, ஏன் சபை, இவர் ஏன் அந்த சபையை பற்றி பேசுகிறா, இந்த சபை. ஐயா, சபையினாலே கிறிஸ்துவின் சரீரங்கிற அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்கிறோமே. சபையினாலே கிறிஸ்துவின் சரீரம். அப்போ அந்த சரீரம் பரிசுத்தப்படணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த வெளிச்சமும் ஒளியும் சத்தியம் எல்லாம் வரும் பொழுது என்ன ஆகும்? துப்புரவாகும். அப்போ சத்தியத்தை சத்தியமாக சபையில் பேசும்போது சபை சுத்தமாகும், துப்புரவாகும். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஒரு துப்புரவு தொழிலாளி. என்னோட சத்தியத்தை சத்தியமாய் பேசுவேன், எங்கேயுமே சமரசம் பண்ண மாட்டேன், தலை சொரிய மாட்டேன். யாரிடத்திலும் எக்காரணம் கொண்டும் என்னுடைய சுய நல விருப்பங்களுக்காக சாய்ந்து கொடுப்பது என்னுடைய அழைப்பும் அல்ல, ஊழியம் அல்ல, அபிஷேகம் அல்ல. ஆகையினாலே சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும். எனது சபையினாலே பரிசுத்தம், கிறிஸ்துனாலே பரிசுத்தம். நீங்கள் கிறிஸ்துவை பரிசுத்தம் என்று பேசும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை பரிசுத்தம் பேசணும். இன்னைக்கு கிறிஸ்துவின் சபையை பரிசுத்தமாக்குகின்ற சத்தியத்தை போதிக்கின்ற ஊழியத்தில் இருக்கிற தேவனுடைய தாசர்களை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, இன்றைய முதலாவது தனிமனித வாழ்க்கையிலே அழைப்பையும் அபிஷேகத்தையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொண்டு சபையிலே மக்களை பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ்வதற்காக நாம் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணி அர்ப்பணித்து முன்னோடிகளாய் சாட்சிகளாய் இருந்து அவர்களை வழிநடத்தணும், அந்த அளவுக்கு பிரயாசப்பட வேண்டும். ஆகையினாலே பரிசுத்தத்தை குறித்து அதிகமாய் பேசு. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். சபை என்றாலே பரிசுத்தம், சபை என்றாலே கிறிஸ்துவின் சரீரம். நீங்கள் பிரிக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த கல்லின் மேலுடைய சபையை கட்டுவேன்றாரு. இப்போ இந்த கல்லின் மேல் அவர் கட்டுவேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே இருந்து சொல்கிறாரு? சிசரியா, அதாவது பிலிப்பில் இருந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெரிய பாறைகளில் கட்டப்பட்ட ஒரு அந்த பான் என்ற ஒரு விக்கிரக தலம் இருந்துச்சு. சரியா? பான் சொல்லக்கூடிய ஒரு விக்கிரக தலம். அப்போ அதை சுற்றி உள்ள மக்கள் என்ன செய்தாங்கன்னா, அந்த குகை, அங்கே இருந்த ஒரு குகையை அது பாதாளத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. சரியா? இப்போ விக்கிரக கோயில் இருக்குது, அதில் ஒரு குகை, அதில் பாதாளத்தின் வாசல் அப்படின்னு அழைச்சாங்க அந்த விக்கிரகத்துக்கு. அப்போ அந்த மரணம், அங்கே மரணம், பாதாளம்னாலே அவங்களுடைய யூதர்களுடைய கருத்தில் அதுதான். அதுக்கு எதிராக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு வா, நீ பேதுருவா இருக்கிற இந்த கல் மேலே, அந்த கல் மரண வாசலாக இருக்கலாம், அந்த கல் உயிரற்றதாக இருக்கலாம், ஆனால் உயிருள்ள கல்லாகிய ஜீவ கல்லாகிய ஞான கண்மலையாகிய நான் என் சபையை இந்த பாறையில் நான் கட்டுறேன். பாதாளத்தின் வாசல்கள், எந்த மரண வாசலும் எந்த பாதாள வாசலும் எந்த விதமான இந்த பரிசுத்தத்துக்கு எதிராக நிற்க முடியாதுன்றார், மேற்கொள்ளாதுங்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள விடக்கூடாது. இன்றைக்கு உலகத்தின், லௌகீகத்தின், இல்லையா, பிசாசின், பலவிதமான மனித அபிலாசைகளின் பல விஷயங்கள் சபையை என்ன செய்கிறது? நசுக்கி கொண்டிருக்கிறது, இறுக்கி கொண்டிருக்கிறது. பல ஒட்டுண்ணிகளால் சபையினுடைய பரிசுத்தமும் விசுவாசமும் ஜெப வாழ்க்கையும் வார்த்தை வசனம் இல்லாதபடி அந்த ஒட்டுண்ணிகள் சபையிலிருந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கு, சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே. இந்த ஆபத்தையும் இந்த அவசர காலத்தையும் இந்த அற்புதமான ஆவியோடைய செய்தியை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய சரீரங்களை, நம்முடைய ஆவியை, ஆத்துமாவை சுருக்கி தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி
ஆண்டவரே, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுதான் சபை. தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசர்களே, யோசிச்சு பாருங்க. பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையினாலே பரிசுத்தம், கிறிஸ்துவினாலே பரிசுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையினாலே பரிசுத்தம். நீங்க பரிசுத்தத்தை பற்றி பேசல அப்படின்னா அது சபை கிடையாது. பரிசுத்தம் அங்க இல்லைன்னா அது சபை கிடையாது. இன்றைக்கு இந்த உன்னதமான மேன்மையான விஷயத்தை பிசாசினாலே, பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லப்படுகிற அந்த விஷயங்கள்னாலே சபை நசுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒட்டுண்ணி போல அங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தையும் வசனத்தையும், ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் பலனையும், ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் ஜெப வாழ்க்கையும் பரிசுத்த வாழ்க்கையை, ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் வசனத்து மேலே பிரியத்தையும் ஒட்டுண்ணி மாதிரி உள்ளே இருந்துட்டு இந்த லௌகிகமும் உலகமும் கலாச்சார சீரழிவும் உறிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி சபை நசுக்கப்பட்டு வருகிறது. சும்மா மைக்க பிடிச்சி ஒன்று கத்துனா ஒன்றும் நடக்காது. தாழ்த்துங்க, வெறுமையாக்குங்க, சுருக்குங்க, கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு தனி மனிதனும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த சபைக்காக தான் அவர் வரப்போறாரு. இந்த சபையை தான் கல்லின் மேல கட்டியிருக்கிறாரு. இந்த சபை தான் அவருடைய சரீரமாகிய சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துவோமா, ஒப்பு கொடுப்போமா? இந்த சிந்தனையிலேயே நீங்க வாழ்றீங்களா? இதற்கு பிறகு இந்த 3வது பகுதியோடு நான் பொதுவான சபைகளை குறித்து பேசுவதை நிறுத்தி வெளிப்பத்தின விசேஷத்தில் இருக்கிற 7 சபைகளை நான் அடுத்த வாரம் தொடங்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம போகலாம். கர்த்தருடைய வரைக்கும் எப்படியாவது ஆயத்தப்படணுமே. ஆயத்தப்படுங்க. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். மாரணதா. கர்த்தராகிய இயேசுவே வாருமையா. ஸ்தோத்திரம். பாய். காட் பிளஸ் யூ.